வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பிரியாணி செய்யலாமா? வாங்க மக்களே. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஆயில் நெய்யும் ரெண்டு ஈக்குவல் ரைஸில் சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்த்துனா 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 2 கிராம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து அதோடு சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வச்சு வதக்கிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ அதோட தக்காளி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். வதங்குறப்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொஞ்சம் நல்லா 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதையுமே நல்லா கிண்டிக்கோங்க, அது பச்சை வாசனை போகிற வரைச்சுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். அது மசாலாவில் ஊற வச்ச சிக்கன். ஸோ அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை